Hi students, அனைவருக்கும் வணக்கம். நியூ அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது 2025-26 அகாடமிக் இயர். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 11th அண்ட் 12th பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதே போல் நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ தாராளமாக நம்ம 11th சரி 12th சரி ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்டார்டிங்லேருந்து படிக்கணும். ஸோ நீங்க யார்கிட்ட கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க, அதே தான் நானும் சொல்றேன். ஸோ 11th படிச்சு கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 12th இந்த இயர் வந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க 11th கம்பேர் பண்ணும்போது 12th கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் இல்லை நிறையாவே ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க 11th ஒரு 65 மார்க்ஸ் அல்லது 70 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் கூட இப்பயிலிருந்தே நீங்க வந்து கொஞ்சம் சரிங்களா எஃபோர்ட் எடுத்து படிச்சீங்கன்னா தாராளமா உங்களுடைய மார்க்ஸ் வந்து பயாலஜில எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரிங்களா, பயாலஜியா இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 11th கம்பேர் பண்ணும்போது சிலபஸ் இங்க கொஞ்சம் கம்மி. ஏன்னா 11th நம்ம வந்து 27 லெசன்ஸ் வந்து படிச்சிருப்போம். அதே 12th பார்த்தீங்கன்னா 22 லெசன்ஸ் தான், 5 லெசன்ஸ் வந்து நமக்கு கம்மி. ஸோ அதே மட்டும் இல்லாம பாட்னில என்ன படிக்கிறோமோ அதே போலதான் சுவாலஜில ரிலேட்டடா ஒரு 3 லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்னில இருக்கிறதா நமக்கு சுவாலஜில வர மாதிரி வரும். 11th ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும் சரிங்களா. 11th பாட்னில ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும், சுவாலஜி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும். ஆனா 12th பொறுத்த வரைக்கும் முக்காவாசி ஜெனட்டிக்ஸ் படிப்போம், இங்கேயும் அதே போல ஜெனட்டிக்ஸ் படிப்போம், சுவாலஜிலையும் என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிப்போம், அதே மாதிரி சுவாலஜில என்விரான்மெண்டல் சயின்ஸ் எல்லாமே படிப்போம் சரிங்களா. எல்லாமே பாட்னி அண்ட் சுவாலஜி மிங்கிலாகி தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே பாருங்க, உங்களால கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, என்னன்னா நான் பயாலஜிக்கு வந்து என்ன கைடு யூஸ் பண்ணலாம், எது படிச்சா ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் நான் கைடு கொடுத்தது கிடையாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் நமக்கு வந்து ஸ்டாஃபுங்க ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க சரிங்களா. வாட்ஸ்அப்ல இது எல்லாமே வரும், நான் நிறைய ஸ்டடி மெட்டீரியலுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னோடது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிக்க சொல்லுவேன். ரெண்டாவது தான் ஸ்டடி மெட்டீரியல். புக்கில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஸோ அந்த கீ பாயிண்ட் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி இருக்கும், ஒரு சில கொஸ்டின் 1 pages போகிற மாதிரினா இது கொஞ்சம் 5 பாயிண்ட் 7 பாயிண்ட்ல கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஈக்குவலான அந்த கீ ஆன்சர்ஸ்க்கு. ஏன்னா நம்ம வேற எதனாவது படிச்சுட்டு அது இந்த கீ ஆன்சர்ஸ் இல்லை அப்படின்னா தப்பு போட்டுருவாங்க. அதனால அது ஈக்குவலாக இருந்தால் அது மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறத படிங்க, உங்களுடைய ஸ்டாஃப் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்னுடைய சஜஷன் புக்கு, நெக்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். நான் அடுத்தடுத்து இந்த அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் இனிமேல் வரும், நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் சரி, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் தருவேன், நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது 11th இருந்தாலும் சரி, 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ அடுத்து இந்த அகாடமிக் இருக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் நம்ம லீவ்லையுமே சொல்லியிருந்தோம். ஸோ டைம் கிடைக்கல, ஏன்னா லீவ் வந்தால் தான் வேலையுமே அதிகமாக வருது. அதனால ஸ்கூல் ஓப்பன் ஆனாதான் போயிட்டு கொஞ்சமாச்சும் நமக்கு டைம் கிடைக்கும். நான் ஏன்னா நம்ம என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், அதே உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சொல்றோம். அதுதான், வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதுதான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் 12th பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 92 மார்க்ஸ் வந்து பயாலஜியில் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 11th பார்த்தீங்கன்னா 91 மார்க்ஸ். ஏன்னா 11th பயாலஜியில் நிறைய பேர் டஃப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 91 எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அந்த 1 மார்க்ஸ் அது மட்டும் அவங்க சரியா பண்றது கிடையாது. அது பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. நீங்களும் ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், தாராளமாக எடுக்க முடியும். ஈவன் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா மார்க்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரிங்களா. ஈவன் கெமிஸ்ட்ரியிலுமே 92 இது எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தனியா யாரும் வந்து நடத்தல, எங்களோட ஸ்டாஃப். எனக்கு என்னோட சப்ஜெக்ட்டுக்கு நான் தான் போய் டீச் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. அதனால நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அது கரெக்டா இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணீங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னாவே நமக்கு வந்து தெரியும் எதனால் அப்படின்னா, அவங்க வந்து கட் ஆஃப் வருமா, இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, கட் ஆஃப் வருமா, அதுக்கடுத்து வெட்டினரிக்கு நம்ம மார்க் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச பிறகு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஷெடியூல் போட்டு படிக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சரிங்களா டைம் கிடைச்சாதான் நம்மளும் அப்டேட் பண்ண முடியும். கண்டினியூவாக தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு டைட்டிலுக்கும் 2 ஸ்லிப் டெஸ்ட்டு, அந்த ஃபுல் டெஸ்ட்டு, அந்த மிட் டேர்முக்கு
குவார்டர்லி ஆஃபர்லி எல்லா டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மாடல் கொஷின்ஸ் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப முக்கியம் என்னன்னா யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. நம்ம ஈவன் ஷார்ட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து Day 1 Day 2 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். அது வந்து யாருமே லைக் பண்ணுறது கிடையாது. நீங்கள் லைக் பண்ணாதான் சரி பரவாயில்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்காக இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஒரு பாஸ் மார்க் பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ரிஷியேஷன் பண்ணாதான் அடுத்தடுத்து திருப்பி அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும் சரிங்களா. அதனால் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த அகாடமிக் இயருக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது கேரண்டி. அதுக்கு சொல்லக்கூடியதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. 5 கொஸ்டின் சொல்கிறேன்னா 5 படிச்சிருங்க, 10னா 10யும் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ நம்மளோட டார்கெட் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு இது வந்து குவார்டர்லியில் வருமா, இது வந்து ஹாஃபர்லியில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் வரும். ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஹாஃபர்லி இது எல்லாமே கொஸ்டின் டஃபாக கேட்குறாங்க. மிட் டேர்ம் டெஸ்ட்டு இதெல்லாமே டஃபாக கேட்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க டஃபாக கேட்குறாங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இருக்காது சரிங்களா. எல்லா கொஸ்டின் டஃபாக கேட்க மாட்டாங்க. இந்த கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின் அந்த 10 மார்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 92 அந்த 8 to 10 மார்க்ஸ் இதுதான் டஃபாக கேட்பாங்க. அதுதான் நம்மளுடைய டார்கெட்டு சரிங்களா. அது வந்து தாராளமாக இந்த இயர் வந்து அச்சீவ் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு வருஷமும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் பண்ணாலே அதான் சொல்லுவேன், யாருக்கெல்லாம் சென்டம் எடுக்க விருப்பமாக இருக்குது அவங்க நான் சொல்கிறத படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மார்க்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். இனிமேல் தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த அகாடமிக் இயர் நீங்கள் நினைச்சது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஸ்கூலுக்கு வந்து ரீஓப்பனிங் அனுப்பிருக்கு. அதுக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய பேர் படிக்கிறீங்க. ஸோ ரீஓப்பனிங் ஆனவங்கலேருந்து டெய்லியுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த வாரம் படிச்சுக்கலாம், மிட்டம் வந்து படிச்சுக்கலாம், காலாண்டு முடியட்டும், அரையாண்டு முடியட்டும், பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரட்டும். ஸோ ஒரு 6 month தான். அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படித்தாலே போதும். நம்ம தாராளமாக எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, டைமிங்கை வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுன்னா தாராளமாக எடுக்க முடியும். ஃப்ரீயாக படிக்கலாம். 12th பொறுத்த வரைக்கும் 11th அதே தான். ஸோ அதனால் சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்கள். ஈவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணும்னாலும் அதுக்கும் இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரஸ்ட்டு கிடையாது. ஸோ இவரை நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த ஸ்டாஃப்கிட்ட கேட்டு தான் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஈவன் லாஸ்ட் டைம் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எழுதுனா 5மே நம்ம வந்து சொன்னது வந்துருந்துச்சு. 5 mark கொஸ்டின்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் 2 mark 3 mark. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் எந்த சப்ஜெக்ட்டும் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.